ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி பருப்பு இல்லாமல் டக்குன்னு எப்படி சாம்பார் செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளி, 1 பச்சை மிளகா, இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போது தாளிப்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரியட்டும். 3 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இந்த தாளிப்பை எடுத்து சாம்பாரில் கொட்டிடலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு இட்லி மாவு எடுத்து இதில் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாங்க. நீங்கள் இட்லி மாவு சேர்க்க விருப்பப்படலைன்னா கடலை மாவும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இட்லி மாவு தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். சாம்பார் நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய சுவையான பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. பருப்பு இல்லாமல் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த சாம்பாரை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.